பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை அந்தகாரத்தினின்று அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஏன் அங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்? ஏன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படிக்கு. கர்த்தரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை அறிவிக்கிறோமா? எல்லாருக்கும் நாம் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நம்மை கர்த்தர் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் சாட்சியாக மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து யார் என்பதை அறிவிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையும் அதுதானே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அவர்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி கட்டளையாக இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை அவருடைய புண்ணியங்களையும் அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்தகாரத்தினிடத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தவரே, உம்முடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.